சிந்திப்போமே. 1671 பஞ்சாக்கர அண்ணல் அருளும் அருள் இதுவே. கச்சியப்பர் விளக்குகிறார். தன் திருவடியை வணங்குவோர் உள்ளத்தில் தங்கி தன் திருவடியை மேலும் மேலும் வணங்க செய்வான் அவன். அன்றளர்ந்த மலர் கொண்டு மாலை கட்டி அணிவிப்பவர்களது உள்ளத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் அப்படி செய்விப்பான் அவன். பகுத்து அறிவோர்தம் உள்ளத்திலிருந்து இது நட்பு இது பகை என பகுத்து காட்டி பின்பு நட்பென்ற ஒன்று இல்லை பகை என்ற ஒன்று இல்லை என காட்டுவான் அவன். யாரவன்? அவனே நம் பஞ்சாக்கர தேசிகன், அவனே நம் அத்தன், அவனே நம் அண்ணல். அவன் குருவருள் இருந்த வண்ணம்தான் இது. இப்படியாக பஞ்சாக்கரனே அனைத்தையும் நடத்துவிக்கிறான் என்று விளக்குகிறார் கச்சியப்பர். பாடலை காணலாமே. ஏத்துணர் தம்முள் இருந்து தன் பாதத்தை ஏத்துவிக்கும், சாத்துணர் தம்முள் இருந்து தன்போது அலல் சாத்துவிக்கும், பாத்துணர் தம்முள் இருந்து நட்போடு இகழ் பாத்துவிக்கும், ஆத்தன் பஞ்சாக்கர அண்ணல் அருளும் அருள் இதுவே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புதமான நூலின் 34வது பாடலில் அழகாக விளக்குகிறார். தேசிகனை வணங்குவோம், மலம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.